ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டா கிடைக்குதா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு தி பிரசன்டேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்போ ஹெல்த்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒருத்தர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராகவும் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எம்பியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் ஹெல்த் இல்லை அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு குட் ஹெல்த் இல்லைன்னா அந்த பவர்னால எந்த யூஸும் இருக்காது. அதே மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, ஆப்பிள் கம்பெனி ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல ஷேர் மார்க்கெட்ல வந்து 1000 கோடிக்கு மேல சம்பாரிச்சிருக்கிற பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அவருடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டாருன்னா அந்த பணத்துக்கு எந்த விதமான வேல்யூவே கிடையாது. அதனால ஹெல்த் மட்டும் எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம லைஃப்ல எவ்ரி டே நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஹெல்தியா இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே நீங்க காஃபி குடிச்சாதான் எனர்ஜி வரும்னு இல்லாம, எந்திரிச்ச உடனே ஃபுல் எனர்ஜில ஒரு ஹாப்பி மூட்ல உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அது எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமா எந்த விதமான மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உண்மையாலே கிஃப்டான ஒரு வாழ்க்கை, உண்மையாலே அவங்க தான் பணக்காரனா இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி எப்படி வாழ போறோம்? அப்ப இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க எதை பெரிய விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும், அது பிசினஸா இருக்கலாம், பர்சனல் லைஃப்ல இருக்கலாம், அந்த எல்லா சக்சஸோட பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உங்களுடைய 100% ஹெல்தி பாடி தான். அப்போ ஹெல்த் இல்லாம நம்ம எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஹெல்த் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதனால இன்னையிலிருந்து டெய்லியும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த் விஷயத்துல மட்டும் நோ காம்ப்ரமைஸ். அப்போ காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போறோம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு காலத்துல யாருக்கோ ஒருத்தர், நீங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜமீன்தார்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த ஊர்லயே பெரிய மனுஷன் அவரா தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு டாக்டர் கார்ல போய் இறங்கி மாடி மேல போய் அவருக்கு டெஸ்ட் எடுத்துட்டு, உங்களுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ பேசிப்பாங்க மக்கள், அவருக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு இருந்த டயபெட்டிஸ் இன்னைக்கு எந்த தெருவுலையும், ஒரு ஸ்ட்ரீட் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு, நீங்க சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, எந்த கண்ட்ரில நீங்க எடுத்தாலும், ஈவன் யூரோப்லயும் சரி, அமெரிக்காலையும் சரி, ஒரு ஸ்ட்ரீட்ல கூட இவருக்கு டயபெட்டிஸ் இல்லாத நபர்கள் இருக்கிறாங்க இந்த தெருவுல அப்படின்னு, அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல, அந்த வில்லேஜ்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து டயபெட்டிஸ் சார் நியூஸ் லைன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் உடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு யாராவது டயபெட்டிஸ் ஒரு 50 வருஷமா பலவிதமான, அதாவது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போறதுதான் டயபெட்டிஸ்னா என்ன. அப்ப இது வரைக்கும் டயபெட்டிஸ்க்காக மருந்து எடுத்து, மாத்திரை எடுத்து, சுகர்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரியும்னு சொன்னா சொல்லுங்க. அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தொகை நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். மருந்தை மட்டும் பயன்படுத்தி சுகர்ல இருந்து வெளியே வந்துட்டாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்த கேள்வி, அப்படி யாராவது மருந்தை மட்டும் பயன்படுத்தி, டயபெட்டிஸ் மருந்தை மட்டும் பயன்படுத்தி டாக்டர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் பல வருஷங்கள் கழிச்சு டயபெட்டிஸ் மருந்து மட்டும் பயன்படுத்துறாங்களா, இல்ல அவங்க எக்ஸ்ட்ரா மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்ல அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராம இருக்கிறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நபரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அவருக்கும் 1,00,000 ரூபாய் மை சக்சஸ் வைப் கம்பெனி சார்பா பரிசு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அப்போ இந்த 50 வருஷத்துக்கு மேல இந்த டாக்டர் சொன்ன, பிரிஸ்கிரைப் சொன்ன மெடிசன்ஸ், மாத்திரையை பயன்படுத்தி யாருமே இது வரைக்கும் டயபெட்டிஸ்ல இருந்து முழுமையா ஃப்ரீடம் கிடைக்கல. அவங்க மெயின்டைன் மட்டும் தான் பண்றாங்க. ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம டயபெட்டிக்ஸ் 2 பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் 2னா என்னன்றத உண்மையான சயின்ஸை தெரிஞ்சுப்போம். இந்த டயபெட்டிஸ் 2 அப்படின்னா என்னன்னா, ஒரு சிலருக்கு இன்சுலின் சுத்தமா சுரக்காம இருக்கலாம், இல்ல போதுமான அளவுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகாம இருக்கலாம். சரிங்களா? இது ஒரு முக்கியமான டயபெட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் மெஜர் பீப்புளுக்கு இருக்கு, ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு பேரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்.
அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம உடம்பு இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இல்ல நீங்க அதை மாத்திரை மூலியமாவோ மருந்து மூலியமாவோ இன்சுலினை உடம்புக்குள்ள அனுப்பினாலும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால உங்க செல்கள் அந்த இன்சுலினை எடுத்துக்காகுது. அப்ப அந்த இன்சுலினை எடுத்துக்கல அப்படின்னா பிளட்ல இருக்கக்கூடிய சுகர், அதாவது நீங்க சாப்பிடுறீங்க, உணவு சாப்பிடுறீங்க, அந்த உணவுல இருந்து ஒரு பிளட்ல வந்து சுகர் வருது. அந்த சுகர் வந்து செல்ஸுக்குள்ள போகணும். செல்ஸ்குள்ள போனாதான் செல்லால ஃபங்க்ஷன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட அது ஒரு பெட்ரோல் மாதிரி. ஒரு வண்டிக்கு பெட்ரோல் ஊத்துனாதான் அந்த வண்டி மூவ் ஆகும், இன்ஜின் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து சுகர் பிளட்ல போய் ஒரு செல்லுக்கும் பிளட் கொடுக்க ட்ரை பண்ணுது. அப்போ அது செல்லுக்குள்ள போக மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அந்த இன்சுலின் சரியா வேலை செய்யல. அந்த இன்சுலின் துருப்பிடிச்சிருச்சு. அப்போ இந்த காரணத்தினால ரத்தத்திலேயே பிளட் தங்கிருது. அப்ப இன்னைக்கு ஒருத்தருக்கு நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அளவுக்கு மேல அதிகமா சுகர் இருக்குன்னு பாக்குறீங்க. அது நாளைக்கு என்ன ஆகும்? நாளைக்கும் சுகர் அதிகமா இருந்துச்சு, அந்த எக்ஸஸா இருக்கிற சுகர் எங்க போச்சு, உடம்ப விட்டு எங்க போச்சு கேட்டு பாருங்க. அது உங்க உடம்புக்குள்ளே தங்கி இருக்கு. அந்த தங்கி இருந்த சுகர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான கொழுப்பா மாறுது. அது எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல லிவர்ல போய் உட்காருது. அதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர். அதே கொழுப்பு ரத்தத்துல கலந்து ஹார்ட்டுக்கு போற வழியில இருக்கிற டியூப்ல எல்லாம், அதாவது ஹார்ட் வால்வ்ஸ்ல எல்லாம் அடைச்சிது அப்படின்னா அதுதான் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது ஃபேட்டான ஃபுட், இப்ப நெய் மாதிரி ஒரு உணவையோ அதிகமா சாப்பிட்டாலோ, இல்ல தேங்காய் எண்ணெயை சாப்பிட்டாலோ, இல்ல ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டாலோ, இல்ல முட்டையில இருக்கிற மஞ்சள் கருவை சாப்பிட்டாலோ அதிகமா கொலஸ்ட்ரால் ஏறும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த பிளட்ல இருக்கக்கூடிய இந்த சுகர் தான் இந்த மாதிரி கொழுப்பா மாறி பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வருது. அப்போ டயபெட்டிக் டூ ஐ மீன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா மெயின் ப்ராப்ளம் ஒன்னு இன்சுலின் தேவையான அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகல. ரெண்டாவது முக்கியமான லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அதை ரிப்பீட் பண்ற திரும்பவும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உங்களுடைய உடம்பு அந்த இன்சுலினை எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது. அப்போ மருந்து சாப்பிடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க சாப்பிடக்கூடிய எந்த மருந்துமே நான் சொன்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய அந்த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்துல ஒர்க் பண்ணாது. நீங்க எவ்வளவு டயட்டை சேஞ்ச் பண்ணாலும் டயட் சேஞ்ச் பண்ணும்போது லோ கிளைசமிக் ஃபுட்டை நீங்க எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம அதனால சுகர் ஸ்பைக் ஏறாம இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையா சரிப்படுத்த முடியுமானா ஃபுட்டால மட்டும் சரிப்படுத்த முடியல. ஸோ மருந்தும் முழுசான கியூர் கொடுக்கல. ஏன்னா மருந்து தயாரிச்சது எல்லாமே டாக்டர் ஒன்றும் அவங்க வீட்டுல தயாரிச்சு இல்ல அவங்க லேப்ல தயாரிச்சு வந்து ஸ்பெஷல் மருந்தா அவங்க கோல்டு மெடலிஸ்ட் எடுத்திருந்தாலும் அவங்க ஸ்பெஷல் மருந்தை கொண்டு வந்து கொடுக்கல. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன பெஸ்ட் மெடிசனை கொடுத்துருக்கோ அந்த பெஸ்ட் மெடிசனை மட்டும்தான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த மெடிசன் இந்த சுகரை கம்ப்ளீட்டா உங்களுக்கு கியூர் பண்ணுமானா கியூர் பண்ணாது. அதுக்கு பதிலா அது மெயின்டைன் பண்றதுக்கு உதவி பண்ணுது. அப்போ இந்த சுகரை மெயின்டைன் பண்றதுக்கு உதவி பண்ணாலும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் சுகர் தான் இந்த கொழுப்பா மாதிரி சைடு எஃபெக்ட்ஸை கொண்டு வருது. இது கிட்டத்தட்ட நம்ம உடம்பு மேல ஒரு பெரிய டைம் பாம்பை கட்டிக்கிட்டு தினமும் எந்திரிச்சு தூங்கி சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கு சமமானது. அந்த டிக் டிக் மணி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு உள்ள. ஏன்னா ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், ரூட் காஸ் ஆஃப் த டயபெட்டிஸை சரிப்படுத்த முடியாது மருந்தால. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, அப்போ ஒரு கேள்வி, டயபெட்டிஸ் ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளமா, லைஃப் லாங் காம்ப்ளிகேஷன்ஸா இருக்க போதா அப்படின்னா இந்த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தை சரிப்படுத்தல அப்படின்னு சொல்லும் போது இது லைஃப் டைம் ப்ராப்ளத்தை கொடுக்குது. டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப புள்ளி தான், ஒரு கேட்டு தான், ஓப்பன் கேட்டு தான். ஆனா அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா லிவர் அஃபெக்ட் ஆகுது, கிட்னி அஃபெக்ட் ஆகுது, விஷன் கண் பிரச்சனை வருது. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த சுகர் பிளட்ல இருக்கக்கூடிய அந்த சுகர் தான் கொழுப்பா மாறி இவ்வளோ பிரச்சனைகளை உடம்புக்கு கொண்டு வருது. இதை யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க, நீங்க கேள்விப்பட்டு கூட மாட்டீங்க. ஏன்னா இத சொல்லிட்டா நீங்க தீர்வை கண்டுபிடிச்சிருவாங்க. இதை சொல்லிட்டா தீர்வே கண்டுபிடிச்சிடலாம்.
அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு பாத்தீங்களா? என்ன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபோர்ட் காரு, டொயோட்டா காரு, மாருதி கம்பெனி, இந்த மாதிரி பென்ஸ், பிஎம்டபிள்யூ எவ்வளவு கார் கம்பெனி இருக்கோ அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற பிசினஸோட இந்த டயபெட்டிக் இண்டஸ்ட்ரி பெருசு. அப்ப யோசிச்சு பாருங்க, உண்மையான தீர்வுக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த அவேர்னஸ் ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ டயபெட்டிஸ முழுமையா சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்க டயட்டையும் லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும். ஸோ முதல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னா என்ன அப்படின்னா, டயட், எக்ஸசைஸ் பண்ணணும். அதுவும் ரொம்ப பிசிக்கல் ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அதிகமா வாக்கிங்கும் போகக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நல்லா வாக்கிங் போகணும்னு. ஆக்சுவலா வாக்கிங் போறதோட நீங்க பிசிக்கல் எக்ஸசைஸ் நின்று உங்களோட ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றது தான் ரொம்ப பெஸ்ட். அதுக்கு சயின்டிபிக் ரீசன் இருக்கு, அதை நான் கடைசியில சொல்றேன். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு பெங்களூர் மாதிரி சிட்டில 8 வயசுல இருக்கிற பையனுக்கு கூட டயபெட்டிஸ் வந்திருக்கு. அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கும் போது அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால லைஃப் ஸ்டைலை நம்ம சிம்பிளா ஹெல்தியா மாத்தும் போது இந்த டயபெட்டிஸ் வராம தடுக்கிறதுக்கு ஒரு உதவி. சரி, இப்ப வந்துருச்சு, இதுக்கு என்ன தீர்வுனா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லோ கிளைசமிக் டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு காலையில என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க, என்னோட மதர் வந்து எல்லாமே நல்லா தான் சாப்பிடுறாங்க, எல்லாரும் வீட்லயும் சாப்பிடுற மாதிரியான நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறாங்க, இருந்தாலும் உங்களுக்கு சுகர் வந்து குறையல. நான் கேட்டேன், நீங்க என்ன மாதிரியான டயட்டை பயன்படுத்துறீங்க சொல்லுங்கன்னா, காலையில இட்லி தோசை, நைட் ஆனா சப்பாத்தி, மத்தியானம் ரெகுலரா எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ரைஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எல்லாரும் சாப்பிடுற மாதிரின்னு சொல்லாதீங்க, காமன் பீப்புள் சாப்பிடுற மாதிரின்னு சொல்லுங்க. ஹெல்தி பீப்புள் அப்படி சாப்பிட மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பக்கத்துல ஆந்திரால நாகார்ஜுனாவோ, இல்ல இந்த பக்கத்துல கமல்ஹாசனோ, இல்ல அங்க மம்முட்டியோ, இவங்க வந்து நம்ம சாப்பிடுற மாதிரி நார்மல் டயட்டை சாப்பிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க ஹெல்தியான ஹெல்தியான லோ கிளைசமிக் ஃபுட் இருக்கக்கூடியதை சாப்பிடுவாங்க, அதிகமான புரோட்டீன்ஸ் எடுத்துப்பாங்க, ஹெல்தியான ஃபேட் எடுத்துப்பாங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க கண்டிப்பா இந்த ஹெல்தியா இருக்கிற பீப்புள் வந்து சாப்பிடாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிஃபைன்டு ஃபுட்ஸை சாப்பிட மாட்டாங்க. அதாவது ரிஃபைன் பண்ணக்கூடிய ரைஸை சாப்பிட மாட்டாங்க, ரிஃபைன்டு ஆயில் சாப்பிட மாட்டாங்க, ரிஃபைன்டு கோதுமை, அதாவது மைதா, ரைஸ், இந்த மாதிரி ரிஃபைன்டு. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், சார் பிஸா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு நம்ம காமனா சொல்லுவோம். ஆனா இந்தியால நீங்க பிஸா சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது இல்ல, நீங்க இட்டாலியில போய் பிஸா சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா இந்தியால பிஸாவை மைதால பண்ணுவான், இட்டாலியில பிஸாவை நம்ம சொரக்கா மாவுல இருந்து பண்ணுவான். அப்ப சுரக்கா மாவுல இருந்து ஹெல்தியா சாப்பிடுறான் அவன், அவனோட கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணி சாப்பிடுறாங்க. ஆனா அவன் மைதாவை சாப்பிடல. நம்ம எல்லாமே இந்தியாவுல சீப்பஸ்ட் வெரைட்டியான ஃபுட்டை சாப்பிடுவோம். ஏன் யோசிச்சு பாருங்க, ஒரு லெமனை பிழிஞ்சி குடிச்சா அதுல விட்டமின் சி கிடைக்கும். ஆனா அதுக்கு பதிலா ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு ஆக்டரை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வச்சு அதுல லைமே இல்லாம லெமனோட போட்டோவை போட்டு இதை லெமன் ஜூஸ்ன்னு சொல்லி இதை குடிச்சா உங்களுக்கு வெயில்ல இருந்து சுறுசுறுப்பாயிருவீங்கன்னு சொல்லுவான். அந்த லேபிள நீங்க டீட்டெயிலா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஒரு செட்டு ஒரிஜினல் லைம் கூட இருக்காது. அப்ப இந்த மாதிரி தான் நம்மளுடைய உணவு முறைகள்ல நம்மளுக்கு தெரியாம நம்ம என்ன பண்றோம், தப்பான உணவு முறைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தவிர்க்க வேண்டிய உணவுகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ரிஃபைன்டு ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது, ரிஃபைன்டு ரைஸை கம்மி பண்ணணும், ரிஃபைன்டு மைதா சாப்பிடக்கூடாது, ஹை கிளைசமிக் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது. இப்ப இன்னொரு நண்பர் சொல்றாரு, சார் நான் எங்க வீட்டுல பப்பாளி மரம் இருக்கு, நான் வந்து டெய்லியும் ஒரு பப்பாளி பழத்தை காலையில வாக்கிங் போயிட்டு வந்தோன்னே சாப்பிட்டுருவேன், சுகர் கண்டிப்பா குறையவே குறையாது. ஏன்னா பப்பாளி பழத்தை நல்லா பழுத்ததை சாப்பிட்டோன்னே, பழம் நல்லதுதான், ஆனா அதுல இருக்கக்கூடிய சர்க்கரை இமீடியட்டா சுகரை ஸ்பைக் பண்ணும். அப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன், சரி இந்த நல்ல டயட் ஃபாலோ பண்றீங்களே, இந்த இட்லி மாவு சாப்பிடுறீங்களே உங்க வீட்டுல, எத்தனை நாளைக்கு ஒரு டைம் இட்லி மாவு அரைச்சி சாப்பிடுவீங்கன்னா, இன்னைக்கு அரைச்ச மாவை நாங்க 3ல இருந்து 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. சரி, அது பேரு இட்லி மாவு இல்ல, அதுக்கு பதிலா நீங்க அதை பேரை மாத்தி ஸ்லோ பாய்சன் வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது உண்மையாலே ஸ்லோ பாய்சன் தான். ஒரு நாள் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு ஊற வச்சு
காலையில சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ப்ரோபயோட்டிக்ஸ் அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணிரும். அந்த அரிசியை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி காலையில நீங்க அதை சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன், அதுல இருக்கக்கூடிய ரிச் கார்போஹைட்ரேட் உங்க உடம்புக்கு நல்ல பயோ அவைலபிலிட்டியை கொடுக்குது. ஆனா அதை அப்படியே நீங்க இன்னும் ஒரு நாள் விட்டீங்கன்னா அதுல பலவிதமான பாக்டீரியா வந்துடும். ஏன்னா நீங்க கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல நீங்க அதை ஃபெர்மெண்டேஷன் பண்ணல, ஓப்பன் என்விரான்மெண்ட்ல ஃபெர்மெண்டேஷன் பண்றீங்க. அதுல குட் பாக்டீரியாவும் இருக்கும், உங்க உடம்ப கெடுதல் பண்ணக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கும். எல்லாருமே அந்த மாவுக்குள்ள இருப்பாங்க. அது முக்கியமா 2வது நாள் 3வது நாள் போகும்போது எக்கச்சக்கமான பேட் பாக்டீரியாஸ் டெவலப் ஆயிருக்கும். அதை சாப்பிடும் போது அது உணவு இல்ல, அது பாய்சன். சரி, எனக்கு உணவுல நாங்க மத்ததெல்லாம் நல்லா சாப்பிடுறோம்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் பேசிக் இன்ஃபர்மேஷனே நிறைய பேருக்கு தெரியாது. உங்க வீட்டுல இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, உங்க வீட்டுல இருக்கிற உப்பு பாக்கெட்டை எடுத்து பாருங்க. அந்த உப்பு பாக்கெட்ல கீ இன்கிரிடியன்ட்னு என்ன போட்டிருப்பாங்கன்னு பாருங்க. சப்போஸ் டேபிள் சால்ட் இல்ல காமன் சால்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த பாக்கெட்டு உப்பு பாக்கெட் கிடையாது. நீங்க உப்புன்னு ஏமாந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படி ஏமாந்தீங்க நான் சொல்றேன். அதுல அவன் சீ சால்ட்னு போடுறதுக்கு பதிலா அயோடைஸ்டு சால்ட்னு போட்டிருப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதாவது ப்ரொபகண்டா பண்ணாங்க, அயோடின் சாப்பிட்டா என்ன ஆகாது, தைராய்டு வராது. அதனால தைராய்டு வராம இருக்கிறதுக்காக உப்புல அயோடினை ஆட் பண்றோம்னா, ஆனா அதே உப்பை பயன்படுத்தி லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவுல ஆல்ரெடி தைராய்டுல சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன உப்பு, இந்த உப்புல என்ன பிரச்சனை இருக்குங்க? டேபிள் சால்ட்னா நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும் போது டேபிள் சால்ட்னா என்ன, காமன் சால்ட்னா படிச்சிருப்பீங்க. அது உப்புன்னு தான் இருக்கு. ஆனா அதை சாப்பிடக்கூடாத உப்பு, அதை லேப்ல பண்ணக்கூடிய உப்பு, உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய உப்பு, அதுல எந்த விதமான மினரல்ஸ் இல்லாத உப்பு. ஒரு இயற்கையான உப்பு கடல்ல இருந்து வருது, இயற்கையில இருந்து வருது. அந்த உப்புல உப்போட டேஸ்ட் மட்டும் இல்ல, சோடியம் குளோரைட் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பலவிதமான மினரல்ஸ் இருக்கு. அந்த மினரல் நீங்க தூங்குறதுக்கு உதவி பண்ணுது, நீங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது, உங்க முடி கொட்டாம இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது, தைராய்டு வராம இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கிட்டத்தட்ட உங்க உடம்புல இருக்கிற ஒரு செல்லும் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு அந்த கடல் உப்பு அவசியமா தேவைப்படுது. இந்த உப்பை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சாதாரணமா ஒருத்தர் ரோட்ல வந்து உப்பு உப்புன்னு கத்திக்கிட்டு வித்தவர்கிட்ட உப்பு வாங்காம பாக்கெட்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல வாங்க ஆரம்பிச்சதுனால உங்களை ஏமாத்திட்டான் உப்புன்னு சொல்லி. ஒரு மண்ணை கொடுத்து உப்புன்னு சொல்லி நீங்க டெய்லியும் நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுறோம். யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷமா ஏமாந்துகிட்டு இருக்கீங்கன்னு. எத்தனை வருஷமா நீங்க உப்பு சாப்பிடலன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும், பல இதிகாசத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இது உப்பு வந்து ஒரு அமிர்தம். அப்ப அந்த அமிர்தத்தை என்ன பண்ணிருக்கீங்க, பயன்படுத்தாம இக்னோர் பண்ணியிருக்கோம். யாருனால, ஒரு பெரிய ஆக்டர் சிரிச்சு இது நல்லதுன்னு சொன்ன உடனே அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற லேபிள்ல பார்க்க மறந்துட்டோம். இது உங்க டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு, ஸ்கூல் புக்லயே இருக்கு. டேபிள் சால்ட்னா என்ன, காமன் சால்ட்னா என்ன, அது நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய உப்புன்னு படிச்சிருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு அது தெரியல. யாரும் சொல்லல அது ஒரு டூப்ளிகேட் உப்பு, அது லேப்ல செஞ்ச உப்பு அப்படின்னு. சரி, இப்போ நம்ம தீர்வுக்கு வருவோம். அப்போ டயாபெட்டிஸ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அந்த அவேர்னஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்போ டயாபெட்டிஸ்ல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க. டயாபெட்டிஸ் இல்லாத ஒரு வாழ்க்கைய ஒருத்தரால வாழ முடியுமா? ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ஏற்கனவே சுகரால பல வருஷங்களா சஃபர் ஆயிட்டு இருக்காரு. அவரால டயபெட்டிஸ்ல இருந்து 100% அவருக்கு ஃப்ரீடம் கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நான் சொல்ல போறது கதையல்ல, நிஜம். ஆனா மேக்சிமம் பீப்புள் இதை நம்ப மாட்டாங்க, நம்புறதுக்கே மறுப்பாங்க. சுகர்ல இருந்து வெளியே வந்துடலான்னா அவரே நம்ப மாட்டார். அது ஒரு லைஃப் டைமுக்கு நாம மாத்திரை மருந்தோட தான் வாழணும், அதோட சைடு எஃபெக்டோட தான் வாழணும்னு சொன்னா நம்புவாங்க. ஆனா அதுல இருந்து வெளியே வந்துடலான்னு சொன்னா இந்த உலகம் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அந்த அளவுக்கு உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு என்னது, டயபெட்டிஸா சரிப்படுத்த முடியாது. ஆனா இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, வெறும் ஒரு வார்த்தை அல்ல, இது சயின்டிபிக்கலா டெஸ்ட் பண்ணி கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணி உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு. டயபெட்டிஸ்ல இருந்து முழுமையா ஒருத்தர் வெளியே வர முடியும்னு சொல்றீங்களே, உங்களோட மனசு எனக்கு, நீங்க பேசிக்கிறது எனக்கு கேக்குது, என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேக்குறீங்களே, அதுக்கான மெடிக்கல் எவிடன்ஸையும்
மெடிக்கல் ப்ரூஃபையும் இதை பயன்படுத்தி நாம சொல்லக்கூடிய வரக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்டை பயன்படுத்தி 100% டயபெட்டிஸ்ல இருந்து வெளியே வந்த உங்களுடைய ரிப்போர்ட்டை காட்ட போறேன். அதுதான் இந்த ரெவல்யூஷனை உண்டுபடுத்த போகுது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாம் வெடிக்க போகுது. அந்த பாம் என்னன்னா, இனிமேலும் யாரும் டயபெட்டிஸ்னால கஷ்டப்பட வேண்டியது இல்லை. சரி, அப்படி என்னங்க தீர்வு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், நெக்ஸ்ட் லைன். சரி, டயபெட்டிஸ்க்கு என்ன தீர்வு இருக்கு? இப்ப நம்ம ஒரு குயிக் வீடியோவை பார்த்துட்டு டயபெட்டிஸ்க்கு எப்படி வெளியே வரப்போறோன்றத ஒரு குயிக் வீடியோல பார்த்துட்டு அடுத்து நான் இதை உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க எங்க பார்த்தாலும் கேட்கறது இதுதான், டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் டயபெட்டிஸ். ஆனா ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான கேள்வி என்னன்னா, வருஷக்கணக்கா மெடிசின் எடுத்தும் ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு டயபெட்டிஸ்ல இருந்து ஃப்ரீடம் கிடைக்கல? அதே மாதிரி வெறும் வாக்கிங்னாலேயோ இல்லை ஜூஸ் குடிச்சாலோ டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகுமா? உண்மையாவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகியிருக்கா? பெரும்பாலும் நோனு தான் பதில் வரும். ஸோ வாங்க இதுக்கான ரூட் காஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு ஃபுட்டா குளுக்கோஸா மாற்றும். இதுதான் நம்ம ஃபியூல். இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் குளுக்கோஸை செல்குள்ள விடுற கீ. ஆனால் அந்த கீயை துருப்பிடிச்சு போச்சுன்னா என்ன ஆகும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம செல்ஸ் இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. இன்சுலினோட கீ இனி வேலை செய்யாது, குளுக்கோஸ் பிளட்லயே ட்ராப் ஆகிடும். மூளையோட தூண்டுதல்னால பேன்க்ரியஸ் அதிகமாக இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதிக வேலை பார்த்ததுனால அது எக்ஸாஸ்டட் ஆகிடும். இதனால ப்ரீ டயபிட்டிஸ் அப்புறம் டைப் 2 டயபிட்டிஸ் வரும். அந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் சும்மா இருக்காது, அது ஒரு சைலண்ட் அசாசின் மாதிரி நம்ம முக்கியமான ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணும். லிவர், பிரெயின், ஹார்ட், கிட்னிஸ், நர்வ்ஸ் அண்ட் ஐஸ். இதோட ரிசல்ட்டா ஃபேட்டி லிவர் டிசீஸ், ஆர்டரிஸ் கெட்டி ஆகிறது, டெமென்ஷியா ரிஸ்க் அதிகமாகிறது, இதெல்லாம் நடக்கும். ஹை சுகர் ஒரு பெரிய த்ரெட். ஆனால் இந்த ஸ்டோரியை மாற்ற ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? கார்லிக் ஒரு பவர் ஹவுஸ்னு நமக்கு தெரியும். ஆனால் அதில் இருக்கிற பவர்ஃபுல்லான கம்பவுண்ட்ஸ் ரொம்ப வாலடைல். அது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜில் தான் இருக்கும். அதுவும் காற்றுல ஈஸியாக வேனிஷ் ஆகிடும். அதனால நீங்கள் ஒரு இம்பாசிபிளான அளவுக்கு கார்லிக் சாப்பிட வேண்டியிருக்கும். இங்கே தான் ஸ்கார்டோ ப்ளஸ் உள்ள வருது. எங்கள் பிரேக் த்ரூ டெக்னாலஜி 3 அமேசிங் விஷயங்களை செய்யுது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற செலக்டிவ் பயோ ஆக்டிவ்ஸை கார்லிக்கில் அதிகமாக சிந்தசைஸ் பண்ண வைக்கும். அந்த பயோ ஆக்டிவ்ஸ் எவாபரேட் ஆகாமல் அதை கார்லிக் செல்ஸுக்குள்ளேயே லாக் பண்ணி வைக்கும். இதோட ரிசல்ட் என்னன்னா, வெறும் ஒரு ஸ்கார்டோ ப்ளஸ் கேப்சூலில் 2 கிலோ ஃப்ரெஷ் கார்லிக்கு சமமான பயோ ஆக்டிவ்ஸ் இருக்குது. இந்த அமேசிங் டெக்னாலஜிக்கு பேட்டன்ட் இருக்குது. அதனால தான் பயோ ஆக்டிவ்ஸை லாக் பண்ணுற இந்த ஸ்கார்டோ ப்ளஸ்ஸாக மற்ற கார்லிக் சப்ளிமெண்ட்ஸோட ஒப்பிட முடியாது. ஸ்கார்டோ ப்ளஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ஆனது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், குளுக்கோஸ் லெவல்ஸை நார்மல் ரேஞ்சில் வைக்கும், HbA1c-ஐ நார்மலைஸ் பண்ணும், வைட்டல் ஆர்கன்ஸை டீடாக்ஸ் பண்ணும், அப்புறம் டயபிட்டிஸோட சைடு எஃபெக்ட்ஸை ரிவர்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்கார்டோ ப்ளஸ் ஒரு வீகன், சயின்டிஃபிக்லி டெஸ்டட் மற்றும் கம்ப்ளீட்லி சேஃபான ப்ராடக்ட். இது டயபிட்டிஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கிளினிக்கலி ப்ரூவனான ஒரு நேச்சுரல் சொல்யூஷன். இட்ஸ் டைம் டு டேக் கண்ட்ரோல். வாங்க இந்த உலகத்தை ஹெல்தி மற்றும் டயபிட்டிஸ் ஃப்ரீயாக மாற்றலாம். உங்கள் ஜேர்னியை இன்னைக்கே ஆரம்பிங்க. ஸ்கார்டோ ப்ளஸை யூஸ் பண்ணி அந்த டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். தேங்க்யூ பிரேம் சார். அப்போ இந்த ஸ்கோடா பிளஸ் ப்ராடக்ட் வந்து எதால பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அதிசயமே என்னன்னா, நீங்க வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய, டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மண், அதாவது கார்லிக்ல இருந்து தான், பூண்டுல இருந்தா, நம்ம டெய்லி சமைக்கிற பூண்டுல இருந்து தான் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த பூண்டுல என்ன அதிசயமான விஷயம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூண்டுக்குள்ள இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கக்கூடிய அந்த பயோ ஆக்டிவ்ஸ் அதுக்குள்ள இருக்கு. நம்பர் 1. அப்போ இன்சுலினை உடம்பு கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்ல பீட்டா செல்ஸ் சரியா வேலை செய்யல, இல்ல பீட்டா செல்ஸ் வந்து ஹெல்தியா இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்லிக்ல இருக்கக்கூடிய இந்த பயோ ஆக்டிவ்ஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணுது. பீட்டா செல்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுது, இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆயாச்சு. 2வது என்ன முக்கியமான விஷயம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. அப்போ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமா ஆகிறதுனால உங்க உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சுகரை உங்க செல்ஸால அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க உணவு சாப்பிடுறீங்க, அந்த சாப்பிடுற உணவு சுகரா வருது. அந்த சுகருக்கு உங்க பேங்க்ரியாஸ் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இன்சுலின் வந்து செல்லை திறந்து விடுது. உள்ளுக்குள்ள செல்ஸ்குள்ள இந்த சுகர் லெவல் திரும்பவும் போக ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தர் டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய உடம்பு இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தது. சோ அதே மாதிரி திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சோ இது வந்து ஒரு பியூர் சயின்ஸ். அப்போ இந்த சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு கேள்வி வரலாம், அப்ப நான் தினமும் கார்லிக் சாப்பிட்டா டயபெட்டிஸ்ல இருந்து வெளியே வந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க டயபெட்டிஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தேவையான அளவு அதுல இல்ல. ஆனா கார்லிக்ல இருக்கிற எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைச்சாலும் இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பயோ மாலிகுல்ஸும் இந்த பேங்க்ரியாஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பயோ மாலிகுல்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுல இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இப்போ உங்க வீட்டுல நீங்க வந்து ஒரு பூண்டை நசுக்குறீங்க, சாரி வெங்காயத்தை நறுக்குறீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் தெரியும் வெங்காயத்தை நறுக்கும் போது கண்ணில் தண்ணி வருது. ஏன் கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த வெங்காயத்துல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ்ஸ் காத்துல எவாபரேட் ஆகி உங்க கண்ணில் படுது. அதே மாதிரிதான் நீங்க கார்லிக்க நான் காய வச்சாலோ இல்ல அதை நசுக்குனாலோ இல்ல அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாலோ நான் சொல்லக்கூடிய இந்த பயோ ஆக்டிவ்ஸ் எல்லாம் காத்துல எவாபரேட் ஆயிரும். உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டைரக்டா வெறும் கார்லிக்கை மட்டும் சாப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்கோடா பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல்ல எவ்வளவு பயோ ஆக்டிவ் இருக்குன்னா 2 கிலோ கார்லிக்ல எந்த அளவுக்கு பயோ ஆக்டிவ்ஸ் இருக்குமோ அவ்வளவும் ஒரே கேப்சூல்ல இருக்கு. இது அதனால பிராக்டிக்கலா உங்களால 2 கிலோ கார்லிக்க சாப்பிட முடியாது. ஸோ இந்த சயின்டிபிக் பிரேக் த்ரூ டெக்னாலஜிக்கு தான் இந்தியாலையும் பேட்டன்ட் வாங்கியிருக்கிறாங்க. எப்படி பேட்டன்ட் வாங்கியிருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டயாபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சப்ளிமெண்ட்னு பேட்டன்ட் வாங்கியிருக்கிறாங்க. சாதாரணமா இது ஒரு சப்ளிமெண்ட்டுங்க, இதை சாப்பிட்டா உங்களுடைய உடலுக்கு நல்லது, இது உங்க உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி இல்லை. டயாபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும், டயாபெட்டிஸ் ரிவர்சிங் சப்ளிமெண்ட்னா பேட்டன் வாங்கியிருக்கிறாங்க இந்தியாவில். ரெண்டாவது அமெரிக்காலையும் போய் வாங்கியிருக்கிறாங்க. ஏன் அமெரிக்கால போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உலகம் முழுக்க விற்குது. நாளைக்கு இந்த பிசினஸ் இந்த ப்ராடக்ட் மக்களுக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கு உண்மை தெரிய வரும். ஒரு நாளைக்கு நம்ம மாத்திரை மருந்தை மட்டும் வச்சுட்டு இருந்து பத்தாது, இந்த மாதிரி ஸ்கோடா பிளஸ் சாப்பிடும் போது நம்ம டயபெட்டிஸை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும் போது இதோட மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல பூம் ஆகும். அப்ப யாரும் இந்த டெக்னாலஜி அமெரிக்கால காப்பி அடிச்சு மஞ்சள் எங்களுக்கு சொந்தமானது, நீம் எங்களுக்கு சொந்தமானதுன்னு அவன் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்காலையும் போய் பேட்டன் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கிளினிக்கல் ஸ்டடி முடிஞ்சு இந்த டெக்னாலஜி எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிருக்கு. பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்றதுக்கு. ஸோ தேர்ஃபோர் இன்னையிலிருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸ்கோடா பிளஸ் நீங்க பயன்படுத்தின நாள்ல இருந்து உங்களுடைய டயபெட்டிஸை நீங்க ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ பிஃபோர், அதாவது நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அது நீங்க படிப்படியா அந்த ஹை சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் அதிகமா இருக்குன்னா அதுவும் குறைய ஆரம்பிக்கும். இந்த 3 months 6 months ஆவரேஜ் இருக்கு பாருங்க HbA1c லெவல்ஸ், அதுவும் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த இந்த ஆல்ரெடி அச்சீவ் பண்ணவங்களோட ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரிங்க, சுகர் லெவல் நார்மல் ஆகிறோம், அதுக்கு இம்மீடியட்டா என்ன என்ன பெனிஃபிட்ஸ் நீங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்கோடா பிளஸ் ஆரம்பிச்ச ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நைட் யூரினேஷன் இருக்கு. டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி நைட் யூரின் வரும்ல, அது சுத்தமா இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க நல்லா நிம்மதியா தூங்குவாங்க. அவங்களுக்கு டயர்டா இருக்க மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு சரியான டீப் ஸ்லீப் இல்லாதனால, ஏன்னா யூரின் வந்து எந்திரிப்பாங்க. ஆனா அதுக்கு பதிலாக காலையில எந்திரிச்சு அவங்க ஃப்ரெஷ் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றத பார்த்தாலே கொஞ்சம் பிடிக்காது, இல்ல சரியா சாப்பிட முடியாதுன்ற ஃபீலிங் மாதிரி அவங்க ஹெல்தியான சாப்பாடை சாப்பிட்றதுக்கு விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. லைஃப் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிரும். நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வாரத்திலேயே டிஃபரன்ஸை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கால் எரிச்சல், நீங்க டயபெட்டிஸ்ல என்னெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் ஒரு வாரத்துல இருந்து 2 வாரத்துக்குள்ளே குறைய ஆரம்பிச்சிரும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது சுத்தமா இல்லாமலே போயிருக்கு. ஸோ அதனால நீங்க ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்தும் போது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். ஆர்கன்ஸ்ல, உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்ல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும். மெட்டபாலிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய பாடியால இந்த சுகர் லெவலை நல்லா பெட்டரா டீல் பண்ண முடியும். உங்க ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டெய்லியும் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்கோடா பிளஸ் ஒரு கேப்சூல் சாப்பிடலாம். ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் ஒரு கேப்சூல் சாப்பிடுங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய குடிங்க. இப்போ 2 லிட்டர் to 3 லிட்டர், இன்னைக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, கண்டிப்பா ஒரு 2ல இருந்து 3 லிட்டருக்கு குடிங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்போ இந்த கிளினிக்கல் ஸ்டடியில இந்த HbA1c லெவல், இந்த கிளினிக்கல் ஸ்டடி என்ன சொல்லியிருக்கு? ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்துறதுனால HbA1c லெவல் ப்ரூஃப் ஆயிருக்கா, கம்மியா இருக்கா கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா 100% பதில் எஸ்.
அதாவது ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்தும் போது HbA1c லெவல் அதிகமா இருக்கிறது கம்மியா இருக்கு. அதுவும் 30 நாள்லயே உங்களுக்கு 0.5% குறைய ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா பிளஸ் வந்து HbA1c லெவல்ல எந்த அளவுக்கு எஃபெக்ட் நீங்க பார்க்க முடியலன்னா நான் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு டைரக்டா காட்ட போறேன். சரி, ஸ்கோடா பிளஸ் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுமா? 100% இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ்ஸ் தான் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவி பண்ணுது. அனிமல் ஸ்டடீஸ்ல பாத்தீங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பேஷன்ஸ் இதை பயன்படுத்தினவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா 80% பேஷன்ஸ் இந்த ப்ராடக்டை பயன்படுத்தினும் போது அவங்க டயபெட்டிஸ்ல இருந்து படிப்படியா ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ ஏன் 20% மக்களுக்கு கிடைக்கல நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு முதல் ரீசன் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஏஜா இருக்கலாம். இல்ல டயபெட்டிஸ் மட்டும் இல்லாம மல்டிபிள் ஆர்கன் ப்ராப்ளத்துக்காக அவங்க மெடிசன் எடுக்கலாம். ஸோ அந்த மெடிசன்ஸ்னால ஸ்கோடா பிளஸ் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் டிலே ஆகலாம். அதனாலதான் 80% பீப்புளுக்கு கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். 100 பேர் சாப்பிடுறாங்கன்னா 80 பேருக்கு ரிசல்ட் அஷூரன்ஸா கிடைக்குது. சரி, டயபெட்டிஸ் ரிமிஷன் ஆயாச்சு. இப்போ என்னோட சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துருச்சுங்க. இப்போ நான் ஸ்கோடா பிளஸ் தொடர்ந்து பயன்படுத்தலாமானா தப்பு இல்லை, நீங்க தொடர்ந்து பயன்படுத்தலாம். இதனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. சுகர் லெவல் குறைஞ்சிருமா? நார்மல் வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்கோடா பிளஸ் சாப்பிட்டா எனக்கு சுகர் லெவல் அதுக்கு கம்மியா குறைஞ்சிருமானா கண்டிப்பா குறையாது. ஏன்னா இது டைரக்டா பிளட்ல போய் சுகர் லெவலை குறைக்கிற வேலையை செய்யல. அதுக்கு பதிலா உங்களோட பேங்க்ரியாஸ் பீட்டா செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. இன்சுலின் சென்சிட்டிவ் இம்ப்ரூவ் பண்றதுனால உங்களுக்கு டயபெட்டிஸை மட்டும் நார்மலா வச்சுக்கிறது இல்லாம கார்லிக்ல கிடைக்கக்கூடிய அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணுது, உடம்ப டீடாக்சிஃபை பண்றதுக்கு உதவி பண்ணுது. இது எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கோடா பிளஸ் நேச்சுரலா இது கூட வேற ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது பொருட்கள் இதை ஆட் பண்ணிருக்காங்களான்னா 100% இல்ல. ஸ்கோடா பிளஸ் 100% நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட். அதுவும் எதுல பண்ணிருக்கிறாங்க? நீங்க வீட்டுல சமைக்கக்கூடிய ரெகுலரான கார்லிக்ல தான் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கு ஸ்பெஷல் கார்லிக்ல எல்லாம் எதுவும் பண்ணல. அடுத்து ஸ்கோடா பிளஸ் சேஃபா? உங்களுக்கு தெரியும் பூண்டு சாப்பிட்டா சேஃப்ன்றது பல ஆயிரம் வருஷமா நம்ம உணவு முறையில மருத்துவத்துக்கும் உணவுலையும் சாப்பிடக்கூடிய அந்த அதாவது இந்த பொருள் இல்லாத ஒரு மருந்தே நம்ம வீட்டுல பண்ண முடியும். ஒரு ரசம் வச்சாலும் கண்டிப்பா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அது பூண்டு, கார்லிக். ஸோ அதனால 100% இது சேஃப் ஆனது. அது மட்டும் இல்லாம இதை கிளினிக்கலி சயின்டிபிகலி டெஸ்ட் பண்ணும்போது அனிமல் மாடல்லையும் ஹியூமன் மாடல்லையும் செல் லைன்லயும் ஹியூமன் ட்ரைன்ஸ்லயும் இது 100% சேஃபா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி ப்ரூஃபும் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. சார் நான் ஆல்ரெடி டயபெட்டிஸ்க்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த மருந்து சாப்பிடும் போது அதாவது அலோபதிக் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த அலோபதிக் மெடிசனை நிறுத்திட்டு தான் இதை நான் சாப்பிடணுமானா கட்டாயம் இல்லை. நீங்க கண்டிப்பா உங்களுடைய அலோபதிக் மெடிசனை நீங்க பயன்படுத்தும் போது அதை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம கார்லிக் கேப்சூல் வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்டா தான் நீங்க பயன்படுத்துறீங்க. ஸோ அதனால அது கூடவே நீங்க இதை பயன்படுத்துங்க. இது ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஒரு டைமோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டைமோ நைட்டு டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பயன்படுத்துங்க. டெஃபினட்டா உங்களுடைய டயபெட்டிஸ் லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நீங்க பார்க்க முடியும். சரி, அடுத்து ஸ்கோடா பிளஸ் நார்மலைஸ் ஆயிடுச்சுங்க. என்னுடைய சுகர் லெவல் வந்து இப்போ வந்து நான் பயன்படுத்தினா நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுமா லைஃப் ஃபுல்லா அப்படின்னா கண்டிப்பா தேவையில்லை. ஏன்னா நீங்க டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க டயபெட்டிஸ் மெடிசன் எடுக்கல. டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க கார்லிக் கேப்சூல் நம்ம ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்தல. அதனால நீங்க எப்போ உங்களுடைய சுகர் லெவல் நார்மலா மெயின்டைன் ஆகுதோ அப்போ உங்களுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பர்ட் டீம் இருக்காங்க அவங்கள நீங்க கன்சல்ட் பண்ணி நீங்க படிப்படியா உங்க மருந்தை நிறுத்திடலாம், உங்களோட அலோபதிக் மெடிசன்ஸை நிறுத்திடலாம். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஸ்கோடா பிளஸையும் முழுசா நிறுத்திடலாம். ஸ்கோடா பிளஸ் கூட லைஃப் டைமா மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? உங்க பாடி தான் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சுகரை வந்து ப்ராப்பரா டீல் பண்ணுது உங்க பாடி. இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால மருந்தையும் பிளஸ் கோடா பிளஸையும் நீங்க நிறுத்திடலாம். ஸோ கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய இந்த டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராமுடைய ஹைலைட் பாயிண்டே என்னன்னா லைஃப் டைம் மெடிசன் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. எப்படி சாப்பிடணும் ஆல்ரெடி நான் சொன்னேன். மார்னிங் ஒரு கேப்சூல், ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் ஒரு கேப்சூல்ஸ், ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் டின்னர். ஓகே, ஆல்ரெடி இதை நம்ம பார்த்தோம். பேட்டன்டட் பார்த்தாச்சு, சயின்டிபிகலி டெஸ்டட், கிளினிக்கலி ப்ரூவன், 100% சேஃப்.
நேச்சுரல் பிளான் பேஸ்ட் கார்லிக் ஒன்லி, பேட்டன்டட் இன் இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ இது ஒரு சில ஹைலைட்டடான அனிமல் ஸ்டடி பண்ண கிளினிக்கல் ஸ்டடி பண்ண ரிப்போர்ட். இங்க நீங்க பாருங்க, நார்மலா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பிளட்ல வந்து பிளாஸ்மால இன்சுலின் லெவல் கம்மியா இருக்கு. ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்தின 30 நாள்ல அவருடைய பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலினோட அளவு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் மருந்து சாப்பிட்டு இன்சுலின் லெவல் அதிகமாகல, இப்போ இன்சுலினோட அளவு பிளட்ல பிளாஸ்மால அதிகமாயிருக்குன்னா திரும்பவும் உங்க பேங்க்ரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளினிக்கல் ஸ்டடிஸ் இருக்குங்க. பாருங்க, கிரியாட்டின் லெவல் அதிகமா இருக்கு, ஆனா நம்ம கார்லிக் கேப்சூல் ஸ்கோடா பிளஸ் சாப்பிடும் போது அந்த கிரியாட்டினோட அளவும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய கிளினிக்கல் ஸ்டடி டேட்டாவை பாருங்க. ஸ்கோடா பிளஸ் அண்ட் மெடிசன் சாப்பிடும் போது இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க, அந்த ஆரஞ்சு கலர்ல கிளியரா சொல்லியிருக்கிறாங்க HbA1c லெவல் அதிகமா இருக்கு. 7 பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் 30 நாள்லயே நடக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் தான். அதே மாதிரி பிஃபோர் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் ஃபுட்லயும் டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியுது. அதுவும் கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்த செஷனுக்குள்ள நம்ம போலாம். அந்த செஷன் என்ன அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். இது வரைக்கும் நீங்க பார்க்காத புதிய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க பார்த்திருக்கீங்க. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் FSSAI. இந்த ப்ராடக்ட் இந்தியன் கவர்மெண்டால, அதாவது FSSAI சென்ட்ரல் லைசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்க தான் டெல்லியில இருக்கக்கூடிய அத்தாரிட்டி. ஒரு ஃபுட் ப்ராடக்ட், ஒரு நியூட்ராசியூட்டிக்கல் சப்ளிமெண்ட்டுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. ஸோ 100% லீகலான ஒரு ப்ராடக்ட், பேட்டன்டட் ப்ராடக்ட், ஒரு வீகன், முழுக்க முழுக்க 100% வீகன். ஏன் இதை வீகன் சொல்றோம்னா மோஸ்ட் ஆஃப் த கேப்சூல் நான் வெஜிடேரியன் சோர்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. அது வெஜிடேரியனா இருக்கு, அது மேல இருக்கிற ஷெல். ஆனா இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஷெல் வந்து முழுக்க முழுக்க வெஜிடேரியன் ஷெல். அதனால இது வீகன் சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கு. ஸோ இந்த நீங்க ஸ்கிரீன்ல இப்ப பார்க்கக்கூடிய இந்த 2 சர்டிபிகேட் தான் பேட்டன்டட் சர்டிபிகேட். இந்த லைனை படிச்சு பாருங்க. ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த சேம் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ், த கார்லிக் ஃபார்முலேஷன் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த சேம் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் எந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்தியாவில் இல்லை. It is certified that a patent has been granted. Okay, thank you பிரேம் சார். இப்போ நீங்க பார்க்க போற அடுத்த ஷாக்கிங்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி கிடைச்ச ஒரு ரிசல்ட் வீடியோவை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வருவோம் வாங்க. ராமையா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு 10 வருஷமாக சுகர் இருக்குது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது HbA1 லெவல் வந்து 14.9 இருந்தது. டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு நீங்கள் இன்சுலின் போடணும், காலையில் ஒரு 8 யூனிட்டு, மத்தியானம் 8 யூனிட்டு, நைட்டு 8 யூனிட்டு போட சொன்னார். நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஒரு 10 நாள். அப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து பிரேம்நாத்துங்கிறவர் வந்து எங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஸ்குவாடா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இதையும் அந்த இங்கிலீஷ் மருத்துவ இன்சுலினோட சேர்த்து நீங்கள் போடுங்க, காலையில் ஒன்று நைட் ஒன்று போடுங்கன்னு சொன்னார். நான் அதை போட்டுக்கிட்டே வந்து ஒரு 20 நாள் கழிச்சு போய் எடுத்தேன். அப்போ HbA1 வந்து 9.8 குறைஞ்சிது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுலேருந்து இன்சுலினை விட்டுட்டு ஸ்குவாடா ப்ளஸ்ஸு இங்கிலீஷ் மருந்து காலையில் ஒன்று போட்டுக்கிட்டே வந்தேன். ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப வந்து டெஸ்ட் எடுத்ததில் HbA1 வந்து 5.9 வந்துடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அதுலேருந்து இப்போ இங்கிலீஷ் மாத்திரை ஒரு டைம் விட்டுட்டு ஸ்குவாடா ப்ளஸ்ஸு காலையிலையும், இங்கிலீஷ் மாத்திரையும் காலையிலையும், நைட் வந்து ஸ்குவாடா ப்ளஸ் மட்டும் போட்டு வரேன். இதை எனக்கு கொடுத்த நண்பர் பிரேம்நாத்துக்கு ரொம்ப நன்றி. அதை அறிமுகப்படுத்திய கம்பெனி மை சக்சஸ் வைப்புக்கு ரொம்ப நன்றி. ஸோ ராமையா அவருடைய ஏஜ் பாருங்க, 64 இயர்ஸ். நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. 64 இயர்ஸ்ல 10 வருஷமா டயபெட்டிஸ்ல இருந்து இன்னைக்கு அவரு 100% டயபெட்டிக் ஃப்ரீடம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அவருடைய ரிப்போர்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கேளுங்க, உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். டேட் பாருங்க 8/10 பிஃபோர் ஃபுட் 224, ஆஃப்டர் ஃபுட் 442, HbA1c லெவல் 14.9. ஸோ அடுத்த ரிப்போர்ட்டை பாருங்க. இப்போ ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்த ரிப்போர்ட்ஸ், அதனால உங்களுக்கு கையில எழுதி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. பிளஸ் அங்க பக்கத்துல ஸ்டாம்ப் பண்ணிருக்காங்க. இந்த அடுத்து பாத்தீங்க 21/10 HbA1c பாருங்க, பிஃபோர் ஃபுட் 129, ஆஃப்டர் ஃபுட் 179, HbA1c லெவல் குறைய ஆரம்பிச்சிருக்கு 9.8. அடுத்தது காட்டுங்க சார். இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாரு, நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு.
பாருங்க ராமையா, நீங்க இந்த ரிப்போர்ட்டை கேளுங்க, உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. என்ன ரிசர்ச் பாருங்க, 125 and 167 HbA1c பாருங்க 5.9. ஸோ இப்போ நம்ம பிரேம் சார் அவருக்கு என்ன மாதிரியான உதவி பண்ணியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல அவர் இன்சுலின்ல இருந்து அடுத்த மெடிசன்ஸ்க்கு போயிருப்பாரு. டெஃபினட்டா கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவர் கிட்னியை காப்பாத்திருக்கிறாரு, அவர் லைஃபையே காப்பாத்திருக்கிறாரு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் ரிசல்ட்ஸை கொடுத்திருக்கிறாரு பிரேம் சார் இந்த ஸ்கோடா பிளஸ் மூலியமா. ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ உங்க ஃபேமிலிக்கோ யாருக்காவது இந்த உதவி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது நீங்க செய்ய வேண்டிய உதவி என்ன அப்படின்னா, அவங்கள இந்த டயபெட்டிஸ்ல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான சொல்யூஷனை இன்னைக்கு நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த சொல்யூஷனை உங்களோட நண்பர்களுக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இது மூலியமா டயபெட்டிஸ் இருந்து வெளியே வந்துடலான்னு எந்த ஹீரோவும் வரமாட்டாங்க, எந்த ஆக்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் வரமாட்டாங்க. மக்களால நம்ம தான் இது உண்மையான ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லி 4 பேரோட உயிரை காப்பாத்துறதுக்கும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கும் உதவி பண்றதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா நீங்க என்ன கேட்டுட்டு உங்க டவுட்டை இங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டயபெட்டிக்னா என்ன, ஸோ அதுலேருந்து நம்மளை எப்படி பார்த்துக்கிறது, அதுக்கு இந்த ஸ்கோடா ப்ளஸ் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இன்னைக்கு அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். ஹாய் சார், வணக்கம். நான் விகாஸ் பேசுகிறேன். எஸ் மிஸ்டர் விகாஷ். சார், ஸ்கோடா ப்ளஸ் நான் ஒரு 2 ஸ்ட்ரிப் எடுத்தேன் சார். ஸோ அப்புறம் Okay. HbA1c கம்மியாயிடுச்சு, 5.6 வந்துருச்சு. அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட யூஷுவல் டயட் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமே எடுத்தேன். ஸோ இது திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 245 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது நான் கண்டினியூஸாக எடுக்கணுமா, இல்லை HbA1c கம்மியானதுக்கப்புறம் வெதர் ஐ கேன் ஸ்டாப், அதை கண்டினியூ பண்ணாமல் எப்படி சார் அது? இன் ஜென்ரலா நீங்க நம்மளோட ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா ஒரு 6 months மினிமம் டைம் சார் இது. ஓகே சார். ஏன் 6 months அப்படின்னா உங்க பாடி திரும்பவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ல இருந்து இன்சுலின் சென்சிட்டிவ் மாறுறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. பிளஸ் உங்க உடம்புல இருக்கிற ஆல்ரெடி நிறைய டாக்ஸிக் மெட்டீரியல் சேர்ந்து இருக்கும் இந்த எக்ஸஸ் சுகர்னால, அது எல்லாமே டீடாக்சிஃபை பண்ணி போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா மினிமம் 6 months. நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் கொடுக்கும் போதே சொல்லி தான் கொடுப்பேன். எப்படின்னா இது ஒரு பாக்ஸ் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நல்லா ஆனாலும் நிறுத்தக்கூடாது, ஒரு 6 மாசமாவது மினிமம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் கொடுப்போம். ஓகே சார். ஸோ அப்போ ஆக்சுவலி நான் ப்ரீ டயபெட்டிக் சார். எனக்கு வந்து டயபெட்டிக் ஸ்டேஜ் கிடையாது. பட் எனக்கு வந்து 6.6 தான் இருந்தது நான் HbA1c பார்க்கும்போது. ஸோ ஒரு ஃபாஸ்டிங்ல வந்து 110 இருக்கு சார். போஸ்ட் ஃபாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 180 அவ்வளோதான் இருக்கு. ஸோ நான் ஸ்கோடா ப்ளஸ் எடுத்து, பட் ஆனால் ரெகுலராக இல்லைன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ திரும்ப மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ ரெகுலராக எடுக்க சொல்லுங்க 6 months ஆகுது இல்லையா? நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னா நீங்க டயபெட்டிக் ஆகாமலே நீங்க வந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்துடலாம். ஏன்னா ப்ரீ டயபெட்டிக் பேஷன்ஸ் வந்து ஸ்கோடா பிளஸ் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு திரும்ப டயபெட்டிஸ் வராது. அதனால நீங்க ஒரு 6 months கண்டினியூ பண்ணிருங்க, டயபெட்டிஸ் ஆன பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஓகே சார், ஷூர், தேங்க்யூ சார். சார் ஆக்சுவலி நார்மல் டயபெட்டிக் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து டெய்லி ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டா ஏனம் சார்? ஆமா, அதாவது ஒரு 6 monthsக்கு அப்புறம் நான் சொல்றேன். 6 months நீங்க அந்த டோஸ் கண்டினியூ பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு கேப்சூல் பண்ணுங்க. ஒரு 3-4 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு 100% சுகர் லெவல் நார்மலாவே இருக்குதுன்னா அப்ப நீங்க ஒரு கேப்சூல் மெயின்டெனன்ஸ் போய்க்கோங்க. ஓகே சார். ஆக்சுவலி நான் இப்போ 1 தான் எடுக்கிறேன். காலையில மட்டும் ஒரே ஒரு டேப்லெட் எடுக்கிறேன் சார். இல்லை 2 எடுக்கணுமா, மார்னிங் அண்ட் ஈவினிங்? இல்ல, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 90 daysக்கு மார்னிங் 1 ஈவினிங் 1 எடுத்துருங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர் டின்னர். ஓகே சார், கிரேட், தேங்க்யூ சார். தேங்க்யூ விகாஸ் சார். ஸோ இன்னைக்கு அவருக்கு இருந்த ஒரு கிளாரிட்டி இன்னைக்கு கிளியர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ வேற யாருக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னாலும் நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம். ஸோ உங்களுக்கு என்ன இதை பத்தின கம்ப்ளீட் கிளாரிட்டி நீங்க இங்கே தான் எடுக்க முடியும். ஸோ இதை பத்தி தெரியாதவங்க கிட்ட கேட்க முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும் அப்படின்னாலும் நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம். சார், என் பேர் குமரவேல் சார், சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். இப்போ 1.5 month நான் எடுத்துட்டு இருக்கேன் டயபிட்டிஸ்க்காக.
ஓகே. ஆனா வந்து எனக்கு வந்து அந்த கால் வீக்கம், அந்த நம்னஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே. இன்னும் அதான் எனக்கு இன்னும் அந்த இது இன்னும் தெரியல. கண்டினியூ பண்ணுங்க. நம்மளுடைய மினிமம் டைமே 3 months. ஓகே ஆனா சார், ஓகே. ஒரே மாசத்துல ரிசல்ட்ஸ் வர்றவங்களும் இருக்கிறாங்க. பட் டிபெண்ட்ஸ் உங்களுடைய லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மேட்டர். அதனால நீங்க 3 ஆக்சுவலா months 90 டேஸ்க்கு அப்புறம் பாருங்க. நான் இன்சுலின் தான் சார் எடுத்துட்டு இருக்கேன். கண்டினியூ பண்ணுங்க, மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸ்கோடா பிளஸ் நிறுத்தாம கான்பிடென்ட்டா யூஸ் பண்ணுங்க. நீங்க பாத்தீங்க சார் இப்பதான் வீடியோல சொன்னாரு அவர் இன்சுலின் நிறுத்திருக்கிறாரு, நீங்களும் நிறுத்திடுவீங்க. ஆமா சார். குட் லக். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வேற யாருக்காச்சும் எதாவது கிளாரிட்டி வேணும்னா நீங்க அட்மிட் பண்ணி கேட்கலாம். ஸோ கதிரவன் சார், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சார், என் பேர் மணிமேகலை. எஸ் மேம், ப்ளீஸ். இப்ப இதனோட காஸ்ட் எவ்வளவு, எப்படி அதை வந்து இன்டேக் எடுத்துக்கணும், எப்படி வந்து யாரை அப்ரோச் பண்ணணும்? ஓகே, நீங்க இந்த ப்ராடக்ட் வேணும் போது நீங்க உங்களை இன்வைட் பண்ணவங்க யாரு மேடம்? மிஸ்டர் பாலகுமார். மிஸ்டர் பாலகுமார் சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இது நீங்க ஆன்லைன்ல ஜிபே வித் யூபிஐ பேமெண்ட்ல நீங்க பண்ணலாம். ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கேப்சூலும், ஆஃப்டர் டின்னர் ஒரு கேப்சூல் சாப்பிடணும். இதோட எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னா, இதுல வந்து 60 கேப்சூல்ஸ் இருக்கும், ஸ்ட்ரிப் இருக்கும், 60 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும், கேப்சூல்ஸ் இருக்கும். ஸோ 1 monthக்கான ஃபுல் டோசேஜ் இது. இதோட எம்ஆர்பி பிரைஸ் 4000 rupees. ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்ணி வாங்குறதுனால உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் இருக்கு மேம். ஓகே. சோ நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட், குட் லக். ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல, ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்டுக்கு தான், எனக்கு இல்ல. நான் ஐம் வெரி குட், லோ சுகர் தான் எனக்கு. ஹஸ்பண்டுக்கு தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 250 to 300 கிட்ட இருக்கு. ஓகே, சோ அதனால கேட்டேன். ஓகே, கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். சார் கொடுங்க. அவர் டயபெட்டிஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஃபுல் ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா மாறிடுவாரு. ஓகேங்க சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார், வாழ்க வளமுடன். கதிரவன் ஃப்ரம் சென்னை. நான் ஒரு ஆல்டர்னேட் தெரபிஸ்ட் டாக்டர். ப்ளீஸ் சார், சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ இட் இஸ் டஃப் டு ஹேண்டில். எல்லாரையுமே இந்த டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் டஃப் தான் இப்போ இருக்கிற சிஸ்டத்துல. ஸோ ஆல்ரெடி ஜஸ்ட் ஐ ஹவ் ஃபாலோட் ஒன் சப்ளிமெண்ட்ஸ். ஆல்ரெடி இது பிரேம்நாத்துக்கு தெரியாது. அது இருக்கும்போது தான் இப்போ இதை பத்தி கொஞ்சம் தெரிய வந்தது. சரி, ஓகே, வாட் அபவுட் எனக்கு எந்த குட் திங் எங்க கிடைச்சாலும் சரி, ஐ வில் கிராப் இட். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் இப்பதான் நான் அவர்கிட்ட இருந்து வாங்கி வருது ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்ப எனக்கு என்னன்னாக்கா, இதுல வந்து சார், இப்ப நீங்க சொன்னபடி 6 months கண்டினியூ பண்ணிட்டோம். 6 monthsக்கு பிறகு அவங்க வந்து நார்மல், இப்ப இந்த 6 monthsலயே அவங்க சாப்பிடும் போதே ஏதாவது தவிர்க்கணும், இப்படிதான் டயட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல என்ன மாதிரி இதை சாப்பிடுற காலகட்டத்துல வாட் ஆர் ஆல் த திங்ஸ் டு பி ஃபாலோடு, அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும், இதை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்ல எது வேணாலும் நீங்க சாப்பிடலாம், 2 எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க அட்வைஸ் இருக்கா? அப்படி சொல்லக்கூடாது. எது வேணாலும் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. என்ன ரீசன்னா, அவங்க வந்து தப்பான உணவு முறைகளை சாப்பிடும் போது ஹெல்தியா, சுகர் இல்லாதவங்க கூட தப்பான உணவு முறையில போனா ஃபியூச்சர் என்ன ஆகும்? சில நாட்கள்ல அவங்க உடம்பு தப்பான உணவு முறையில் இல்ல. இப்ப நிறைய இடத்துல இப்ப நானே சில பேருக்கு டயட் கொடுப்பேன். மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட் கட் பண்ணுவேன், புரோட்டீனையும் ஃபைபரையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சர்டன் டயட்ல போவோம், எக்ஸ்க்ளூசிவ் டயட்டா போவோம். அது இல்லாம எக்ஸாக்ட்லி ரைட். இது வந்து நீங்க எல்லாருக்குமே கரெக்ட். இப்ப சில பேர் என்ன பண்றாங்க, நிறைய டியூ டு த ஒர்க் ப்ரெஷர்னால நிறைய மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாம் வெளியில போறாங்க, ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி பர்சன்களுக்கு வேற வழி கிடையாது, கார்பு தான் எடுத்தாகணும். 3 வேளையும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உள்ளவங்களுக்கு நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதோடு கூட இதை எடுத்துக்கிட்டா ரிசல்ட் எப்படி இருக்கும் உங்களுடைய? அப்போ அவங்க ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணலாம் சார். அது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு புரோட்டீனை எடுத்துட்டு அவங்க மீதி ஹோட்டல்ல சாப்பிட்டாங்கன்னா வேற வழியே இல்ல. சோ அப்படின்னும் போது அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு புரோட்டீனை சாப்பிடணும். கார்பை கம்மி பண்ணிக்கணும், கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துக்கணும்.
கார்போஹைட்ரேட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி புரோட்டீன் எடுத்து பாருங்க, சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2 முட்டை நீங்க சொல்றது இல்ல புரோட்டீனை சொல்றீங்களா ஃபைபர் சொல்றீங்களா? புரோட்டீனே சொல்றேன். நீங்க எப்பவுமே புரோட்டீனை ம் எடுத்துட்டு நீங்க வந்து இப்ப நான் ஃபைபர் நீங்க போய் ஹோட்டல்ல தேட முடியாது. கரெக்ட். கரெக்டா? இப்ப நீங்க கேட்கிற சுச்சுவேஷனுக்காக நான் சொல்றேன். இப்ப நீங்க வெளியூருக்கு போயிருக்கீங்க. இப்ப வெளியூர் ம் போயிருக்கும் போது அங்க ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியது இருக்கு மதியானம் லஞ்ச். அப்ப என்ன பண்ணலாம் ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம் புரோட்டீனை முதல்ல எடுத்துட்டு ஒரு 2 எக் சாப்பிட்டுட்டு, இப்போ நான் வெஜிடேரியனா இருக்காங்கன்னா ஒரு 2 எக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டாங்கன்னா, நார்மலா ம் வெறும் ரைஸை மட்டும் சாப்பிடும்போது சுகர் லெவல் எவ்வளவு ஸ்பைக் ஆகுதோ அதோட கம்மியா இருக்கும். ஓகே, புரியுது சார். So இந்த ரெண்டாவது மாதிரி சார் ஒரு இப்ப சில ஷார்ட்கட்ஸ் அவங்க பயன்படுத்திக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நாங்க ஓகே ஜென்ரலா என்னோட லைஃப் ஸ்டைல் இல்ல எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, ம் 6:30 7 o'clock டின்னர் ஃபினிஷ் மேக்ஸிமம். ஓகே, அது ஜென்ரல் லா அது. இத ஃபாலோ பண்ணி பாருங்க, ம் நிறைய மிராக்கிள் உங்க லைஃப்ல நடக்கும். ம் should not உங்க exceed ஹெல்த்ல 7 dinner. ஆமா, பிஃபோர் 7 o'clock. இப்ப பாருங்க, Before என்னோட 7 டின்னர் o'clock. முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஓகே 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 என்னோட டின்னர் வந்து 6:30 7 o'clock முடிஞ்சிருச்சு. ஓகே 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 சோ இதுக்கப்புறமாட்டிக்கு மவுத் க்ளோஸ், ஒன்லி ஓகே சார். வாட்டர். ஓகே, புரியுது சார். ஸோ இந்த மாதிரி இப்ப வெளியே மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஷார்ட் கட்ஸை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே என்னுடைய இப்ப நான் கேட்கிற கொஸ்டின் எல்லாமே என்னுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை நான் ட்ரீட் பண்ணும்போது வரக்கூடிய இதுதான் நான் இது பண்றேன். பிராக்டிக்கல் ரெண்டாவது ப்ராப்ளம். ஒரு 6 மாசம் இப்ப அது நம்ம கொடுத்துட்டோம், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு அவங்களுக்கு அப்சார்ப்ஷன் நல்லா இருக்குது, குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் செல்லுக்கு போயிடுது அப்படின்னாக்கா அவங்க டோட்டலாவே ஓவரால் நிறைய விஷயத்துல அவங்க வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுறாங்க, நிறைய விஷயத்துல ஆமா இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கூட வந்துடுறாங்க நம்மகிட்ட. ஆமா ஆமா அப்ப அவங்களுக்கு இது ரிவர்ஸ் ஆகுமா? சார், இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டை சரிப்படுத்திட்டா, ம் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்டோட ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் தான் டயபெட்டிஸ். ஓகே மீதி சொல்றது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னால தான் வருது. ஓகே 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 இதை சரிப்படுத்தினா நிறைய நீங்க EDS ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் எல்லாம் EDS டிசார்டர்ஸ் நிறைய பேர் வராங்க சார் என்கிட்ட. அதுக்கு நான் வேற ஆல்டர்னேட்டா வேற ஒரு சப்ளிமெண்ட்ஸ் மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம ரெடி பண்றோம். பட் இது இப்ப எனக்கு என்னன்னா, இது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஆயிருக்கிறதுனால இது அந்த சப்போர்ட்டை பண்ணுமா அப்படிங்கறதான் என் கொஸ்டின். 100% பண்ணோம். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ம் நாங்க கொடுத்தது நம்ம ஆ டயபெட்டிஸ் ரிவர்சலுக்காக தான் கொடுக்குறோம். ஆனா அவங்க ஓகே சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற எல்லா ப்ராப்ளமும் சரியாகுதுன்னு சொல்றாங்க. ஓகே 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 பட் நம்ம அதை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம சொல்றது இல்லைங்க. இல்ல நான் கேக்குறது என்னன்னா, இப்ப நம்ம டயபெட்டிஸ்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம செய்ய போகும்போது அவங்களுக்கான மற்ற விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இப்ப 100% யாருக்காவது ஒருத்தவங்க டயாலிசிஸ் போயிருக்காங்க சார், டயபெட்டிக் வந்து டயாலிசிஸ் போறாங்க, டயபெட்டிக்கே நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுறோம், டயாலிசிஸ் பண்ண அந்த சைடு எஃபெக்ட்ஸையும் இந்த சப்ளிமெண்ட் வந்து சரி பண்ணுமா? ஆல்ரெடி எங்க கிட்ட அதுக்கும் கிளினிக்கல் ஸ்டடி இருக்கு. ஓகே, கிளினிக்கல், அதாவது ஏன்னா இப்ப கிட்னி நீங்க காட்டும் போது கிரியேட்டின் லெவல் ப்ராப்ளம் குறைஞ்சதா நீங்க காமிச்சிருந்தீங்க ஒரு கண்டிப்பா சார், கிரியேட்டின் லெவல் இப்ப குறையும், நீங்க பேசிட்டு வரும்போது. கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். இப்ப நெஃப்ரான்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுது கொஞ்சம் சார். இது கம்ப்ளீட்டா டீடாக்ஸிஃபை பண்ணிருது சார். ஏன்னா இப்ப நீங்க ஹலோ டயபெட்டிக் பேஷண்ட்ல அவங்களுடைய பிளட் தானே இந்த கொழுப்பா மாறி நர்வ்ல எல்லாம் போய் அஃபெக்ட் பண்ணுது. டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பிளட் இல்லையே நர்வ் சிஸ்டம்ல. ஓகே ஓகே அதை ஓகே இது ஓகே வந்து டீடாக்ஸிஃபை பண்றதுனால திரும்பவும் பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆயிருது. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, பிளட் ஃப்ளோ இருக்காது, இது போய் பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணிருது. கரெக்ட். உடம்புல இருக்கிற எல்லா டாக்ஸிஸையும் தூக்கி வெளியே போட்டுரும் சார். நீங்க வேணும்னா ஒரு ரிப்போர்ட், ஒரு ஃபேட்டி லிவர் பேஷண்ட்டுக்கு நீங்க வந்து இதை கொடுத்து பாருங்க, அவர் டயபெட்டிஸோ இல்லையோ, ஆனா நீங்க நம்ம ஸ்கோடா பிளஸ் கொடுத்து பாருங்க, ஒரு 2 monthsல அவருக்கு ஃபேட்டி லிவர் இருக்காது. ஓ சூப்பர். ஓகே சார், ஃபேட்டி லிவர் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, கிரியேட்டின் லெவல் குறைஞ்சிரும். நீங்க டயபெட்டிஸ்னால வந்த எல்லா ஹெல்த் ப்ராப்ளமும் அதுல என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கூட சரியாயிரும் சார். வெரிகோஸ் வெயின கூட நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு சார். வெரிகோஸ் வெயின் இதுல கியூர் ஆகுது சார். எஸ் எஸ். ஓகே சார், ஒரே நேரத்துல நான் மட்டுமே எல்லா டைத்தையும் எடுத்துக்க விரும்பல, எல்லாரும் இல்ல நீங்க கேக்குற கேள்வி
நீங்க கேக்குற கேள்வி மத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மத்தவங்க இன்னும் கேட்காம இருக்கிறாங்க. நீங்க கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்க கேள்வியை அவங்க, அதாவது அவங்க நினைக்கிறாங்க ஆனா கேட்கல, நீங்க கேக்குறீங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். கரெக்ட் சார். ரைட் சார். அப்ப இன்னொன்று கொஸ்டின் சார். இப்ப ஹார்ட் பிளாக் இருக்கு இல்லைங்களா? ஹார்ட் ஆமா பிளாக் சார். ஆமா. ஹார்ட் பிளாக் இருக்கு. ஆக்சுவலி ஜெனரலா பாத்தீங்கன்னாக்கா நான் நியூட்ரலைட்ல வந்து நமக்கு கார்லிக் ஹார்ட் கேர்னு ஒன்று இருக்கு. அதுவும் இப்ப நீங்க சொல்ற சேம் டெக்னாலஜி வேக்யூம் பிளேஸ்ல ஒரு 500 டிகிரி டெம்பரேச்சருக்கு கார்லிக்கை ஹீட் பண்ணி அதுல இருக்கிற அலிசின் வெளியில போகாம ஒரு வெஜிடபிள் ஆயில் லாக் பண்ணி கொடுப்பாங்க. அது நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போய் தான் அது ஓப்பனே ஆகும். ஸோ அதனால அலிசினுடைய 100% அப்சார்ப்ஷன் நம்ம பாடி கிடைக்கிறதுனால அலிசின் வில் பிரேக் த அசிலரோஸ்டெரிசிஸ்ங்கிற ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுக்கும். இது வந்து நான் வந்து நியூட்ரிட்டிவ் இன்ஸ்டியூட் ஆஃப் கலிபோர்னியாவில் நான் நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் அட்வைசர் முடிச்சவன் நான். இது ஓகே. வந்து ஜென்ரலா கார்லிக்கான இது. இப்ப இந்த சப்ளிமெண்ட்ஸ்ல அலிசின் மட்டும் தான் இருக்கா, வேற ஏதாவது காம்பவுண்ட் இருக்கா? இல்ல, அதுதான் சார் டிஃபரன்ஸிங்க. இந்த டெக்னாலஜி என்னன்னா ஆலிசின் மட்டும் இதுல இல்ல. தேர் ஆர் குரூப் ஆஃப் பயோ ஆக்டிவ்ஸ் இருக்கு. அந்த குரூப் ஆஃப் பயோ ஆக்டிவ்ஸ் இவங்க ஃபர்ஸ்ட் என்ரிச் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னலாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? என்னென்னலாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது இங்கே அதுதான் தெளிவா secret. இல்ல. அதுதான் ஓ, சீக்ரெட். அதுதான். சரி, ஆமா. ஓகே. அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் அதர் கார்லிக் சப்ளிமெண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம். சோ இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கார்லிக்ல நீங்க சொல்லக்கூடிய ஆலிசின் மட்டும் இல்ல, நிறைய அதர் பயோ ஆக்டிவ்ஸ் இருக்கு. அந்த பயோ ஆக்டிவ்ஸோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே. இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இந்த கார்லிக்கையே அந்த நேச்சுரல் அந்த பயோ, அதாவது இந்த பயோ ஆக்டிவ்ஸை சிந்தசிஸ் பண்ண வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் த குவாண்டிட்டி ஆஃப் திஸ் பயோ ஆக்டிவ்ஸ் இஸ் enriched within தி கார்லிக். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பயோ ஆக்டிவ்ஸ் வந்து அந்த கார்லிக் செல்லுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, ம், அதே மாதிரி கேப்சூல்குள்ள இருக்கு, அதே ஸ்டேட்ல. ஓகே. அதான் இந்த கார்லிக் உடைய நம்ம ஸ்கோடா பிளஸ் உடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அப்போ ஹார்ட் பிளாக்கை இது உடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இது கம்ப்ளீட் கொழுப்பு டிடாக்ஸ் பண்ணிருது இல்ல உங்களுக்கு. ம், இப்ப நீங்க பிளட்ல இருந்து இந்த எக்ஸஸ் சுகர் தானே அங்க போய் இருக்கு. சுகர் தான் அங்க கொழுப்பா இருக்கு. கரெக்ட். ஆமா, ஃபேட்டும் சுகரும் சேர்ந்து ஒரு பைண்ட் ஆகி ஒரு கான்கிரீட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது அங்க. ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அதை அதை அதான் கரெக்ட். இதை கிளியர் பண்ணுமா? அதுதான் கேக்குறேன். எனக்கு அந்த இடத்துல ஒரு 100% கான்கிரீட் மாதிரி பண்ணும், பைண்ட் ஆயிடுது. 100% பண்ணும். எக்ஸாக்ட்லி தி ஆன்சர் இஸ் எஸ். இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஏதாவது டெஸ்டிமோனிஸ் இருக்கா சார் நம்மகிட்ட? டெஸ்டிங் நீங்க பண்ணிருக்கிற ரிசர்ச்ல ஹார்ட் பிளாக்கை இது ரிமூவ் பண்ணிருக்கு கிளினிக்கல் ஸ்டடிலயும் இருக்கு, கிளினிக்கல் ஸ்டடி ரிப்போர்ட்ஸ்லயும் இருக்கு, டெஸ்டிமோனியல்ஸாவும் வந்திருக்கு. இப்படி இப்ப பிரேம்நாத் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஷூர், கண்டிப்பா பிரேம்நாத் சார் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. நம்மளோட கிளினிக்கல் ஸ்டடி பேப்பர்ஸ் நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. சின்ஸ் நீங்க ஃப்ரம் த சேம் பேக்ரவுண்ட், அது பார்க்கும்போது நீங்க அதை படிக்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க, ரொம்ப எக்ஸைட் ஆயிருவீங்க. இல்ல சார், நிச்சயமா. ஏன்னா இது வந்து எனக்கு பிரேம்நாத் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி கேள்விப்பட்டேன். ரெண்டாவது பிரேம்நாத்கிட்ட நான் வாலண்டரியா நானே வந்து அந்த டீடைல்ஸ் பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பட் இருந்தாலும் இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐ நீட் டு கெட் மோர் நாலேஜ் எனக்கு இதை பத்தி. ஒரு நாளைக்கு யாராவது என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா நான் சொல்லுவேன். அந்த சொல்றதுக்கான சோர்ஸ் எனக்கு வேணும்னு தான். நான் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சம்படி சார் வெயிட்டிங் அதை வச்சுட்டு தான் நான் கொஞ்சம் இதை கேட்டுட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஃபியூச்சர்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஐ வில் கால் யூ. டெஃபினட்டா. எங்களோட கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, சவுத் இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா இல்ல, த்ரூ அவுட் த வேர்ல்டுல இன்னைக்கு டயபெட்டிஸால லைஃபையே இழந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் திரும்பவும் ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த ப்ராடக்டை, ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராடக்டை நாங்க எடுத்து மக்களுக்கு, அதாவது நம்பவே முடியாத விஷயத்த நம்பி அவங்களுக்கு கொடுத்து ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க எந்த விதமான ஹெல்ப் கேட்டாலும் எங்களுடைய டெக்னிக்கல் டீம், டாக்டர்ஸ் டீம், நானு, எங்களுடைய டீம் எல்லாரும் உங்களுக்கு 100% சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். சார், ஆம்பிட் பண்ண சொல்லக்கூடிய கால்ல கேங்க்ரீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்து அதை ஆம்பிட் பண்ணாம நம்ம காப்பாற்ற முடியுமா? 100% பண்ண முடியும். ஓகே. ஆமா, அதெல்லாம் நீங்க வந்து அவங்க சேஞ்சஸ் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க அவங்க 2 கேப்சூல் எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த சேஞ்சஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை வந்துடும், இந்த புண்ணு எல்லாம் ஆறிடும் அப்படின்றது. சார் அந்த பேஷண்ட்டுக்கு சார் அந்த பேஷண்ட்டுக்கு அலாங் வித் சிஎல்எக்ஸோட கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஓகே, ஓகே, ஓகே. எனக்கு இன்னொரு டவுட், இந்த 2 டோஸ்ங்கிறத 3 டோஸா மாத்தினா ஏதாவது ப்ராப்ளம் வருமா?
அதாவது ஹை சுகர் லெவல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க மார்னிங் 2 கேப்சூல், நைட் 2 கேப்சூல் கொடுக்கலாம். சாரி, 2 கேப்சூல் கொடுக்கலாம். அந்த இன்டர்வல் வந்து மார்னிங் அண்ட் நைட் தான், நடுவில் மிட் டேல வந்து லஞ்சுக்கு பிறகு கொடுக்க வேண்டாம். வேண்டாம், மார்னிங் 2, நைட் 2. அப்ப அதனால வந்து உள்ளுக்குள்ள அந்த கார்லிக்கோட சல்ஃபர் இம்பாக்ட் எல்லாம் ஒன்றும் வராது இல்லையா? இல்ல சார், இதை இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் அதிகபட்சமே 2 கேப்சூல் தான். நீங்க தண்ணி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குடிக்க சொல்லுங்க. ஒரு சிலருக்கு பாடி லைட்டா ஹீட் ஆகும், ஒரு சிலருக்கு பாடி டாக்ஸிக் மெட்டீரியல் தூக்கி வெளியே போடும். ஸோ அதனால தண்ணி மட்டும் அவங்களை அதிகமா குடிக்க சொல்லுங்க. இன்கேஸ் அவங்க பாடியில ஹீட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கு கூலிங் ஆகுற மாதிரியான தண்ணியோ, ஒரு இளநீர், இந்த மாதிரி அந்த எண்ணெய் வந்து நீங்க பெல்லி பட்டன்ல வைக்கிறது, நகத்துல வைக்கிறது, கால் நகத்துல வச்சீங்கன்னா அந்த உடம்பு சூடாகிறது கூட அவங்களுக்கு குறைஞ்சிரும்.